ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்த அதில போட்டு நல்லா வணக்கிட்டு, 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா வணக்கி விடணும். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் ட்ரை, கறிவேப்பந்தழையும் போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அது கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 3 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 5 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இது இப்போ இத கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இது கூட போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்ப பார்த்தீங்கன்னா, கலந்து விட்ட கடைசியில இது தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரணும். அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு, சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வணங்குன கடைசியில அதில சிறிதா நறுக்கி வச்சிருக்கிற 10 பல் பூண்டு, சிறிய அளவு இஞ்சியும் போட்டு நல்லா கலந்து விடணும். இது நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளிய சின்னதா நறுக்கி இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு, இதுவும் நல்லா குழைய வெந்த கடைசியில பார்த்தீங்கன்னா, சிறிதளவு ஒரு முந்திரி சேர்த்து இத எடுத்து வச்சிரணும். இப்போ இது நல்லா ஆறுன பிறகு எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல இதில அரைச்சு இந்த சிக்கன் வெந்துட்டுருக்கிற இந்த குழம்புக்குள்ள எடுத்து ஊத்தணும் இதைய. அப்ப வந்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் வந்து இந்த கிரேவியோட சேர்ந்து நல்லா வெந்து சாப்பிடுற அளவுக்கு சாஃப்ட்டா மாறி இருக்குது. இப்ப இத வந்து சாதத்து கூட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்குது. இந்த ஸ் கிரே ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் சமைச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.